வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவாக பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கான நாடகங்கள் தற்போது நடத்தப்படுகின்றன என்று அமைச்சர் சுனில் ஹந்தனித்தி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுஜன பெரமுன மற்றும் ராஜபக்ஷர்கள் தற்போது இக்கட்டான நிலையை எதிர்நோக்கியிருக்கின்றனர். உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று தெரிவித்து பொதுமக்களிடத்தில் அனுதாபத்தை தேட முயற்சிக்கின்றனர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளது என அமைச்சர் சுனில் கந்தினித்தி தெரிவித்தார். இதேவேளையில் அரசாங்க வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உதவ எவரும் முன்வரவில்லை என தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் அவர் வசிக்கும் அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற 2 மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் தனக்கு பொருத்தமான வீட்டினை கண்டுபிடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக சந்திரிகா கோரிக்கை விடுத்துள்ளார். சட்ட விதிமுறைகளுக்கு அமைய ஒரு அரச வீட்டில் வசிக்கும் அவரும் இடத்தை விட்டு வெளியேறும் முன் 3 மாத அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வெளியேற 2 மாதங்களுக்கு மேல் ஆகாது. புதுப்பித்தல் பணிகள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே முடிந்தால் அது இன்னும் குறைவாக இருக்கும். 3 வாரங்களுக்கு முன்பு கீழே விழுந்த பிறகு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இருந்துதான் மீண்டு வந்துள்ளேன். மாடியிலிருந்து கூட கீழே செல்ல முடியாது. இது ஒரு தீவிர அறுவை சிகிச்சை. எனக்கு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை பிசியோதெரபி உள்ளது. எனவே தற்போது அந்த புதிய வீட்டில் நான் நகரவோ அல்லது எந்த வேலையும் செய்யவோ முடியாது. தற்போது சில புதுப்பித்தல் பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்துள்ளேன். என் மகன் வந்து ஒரு வாரம் எனக்கு உதவுவதாக கூறினார். புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் எழுதினேன். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. வயதான காலத்தில் வெளியேறுவது கடினமாக உள்ளது. 15 ஆண்டுகளுக்குள் 2 முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்துள்ளேன். புதிய ஏற்பாடுகளின் கீழ் அதே இடத்தில் தங்க விரும்பினேன். பழுது பார்ப்பதற்கு பணம் செலுத்தவும் நான் ஒப்புக்கொண்டேன். ஓய்வு பெற்ற பிறகு இது எனது உத்தியோகபூர்வ இல்லமாக ஒதுக்கப்பட்ட பிறகு அதை புதுப்பித்தல், பழுது பார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்காக ஏற்கனவே நான் எனது 14 மில்லியன் ரூபாய் பணத்தை செலவிட்டுள்ளேன். நான் இங்கு வந்தபோது இங்கு ஒரு புல் கூட இல்லை. கற்கள் மட்டுமே இருந்தது. நான் நிலத்தோற்றப்பாட்டு பணிகளை செய்து முடித்தேன். அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அதற்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டது. ஜனாதிபதியுடனான எனது கடித பரிமாற்றத்தில் ஓய்வு பெற்று 5 ஜனாதிபதிகளில் தற்போதைய அரசாங்கத்தால் விசாரிக்கப்படாத ஒரே நபர் நான்தான். நான் எந்த தவறும் செய்யவில்லை. தேர்தல் மேடைகளில் அன்ருகுமார திசாநாயக்க கூச்சலிட தொடங்கிய நாளிலிருந்து நாட்டின் பிரச்சினைகள் எவ்வாறு தீர்க்கப் போகின்றார்கள் என்பது பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. ஊழலை கையாள்வது பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது நிச்சயமாக மிகவும் நல்லது. இருப்பினும் அவர்களின் சொந்த அரசாங்கத்தில் ஊழலை எவ்வாறு தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மோசடி செய்பவர்களை பிடிப்பது பற்றி மட்டுமே அவர்கள் கூச்சலிடுகின்றனர். நாட்டை வளர்ப்பது பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. கல்வி குழப்பத்தில் உள்ளது. சுகாதார பிரிவும் குழப்பத்தில் உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளையே அவர்களின் வீடுகளில் இருந்து விரட்டுவது மாத்திரமே அவர்கள் வைத்திருந்த மற்றும் ஒரு கோஷமாகும். பல நாடுகளில் இதைவிட பல சலுகைகள் உள்ளன. இந்தியாவில் கூட சிறந்த சலுகைகள் உள்ளன. கொழும்பில் எனக்கு வீடு இல்லை. எனது ஒரே வீடு ரோஸ்மீட் பிளேஸில் இருந்தது. நான் அதை விட்டுவிட்டேன். நான் அந்த பணத்தில் வாழ்கின்றேன். நான் ஊழலில் ஈடுபடவில்லை. வீடுகளை தேடும் போது தன்னுடைய வீடுகளை வாடகைக்கு விட தயாராக இருந்தவர்கள் இருந்தனர். நான் இந்த வீடுகளை ஆய்வு செய்து அவற்றுக்கு தீர்வு கண்டவுடன் உரிமையாளர்கள் வீட்டினை வழங்குவதில் பின்னடித்துள்ளனர். ஜேவிபியின் ஊடகவியலாளர் சுதாவின் கடுமையான விமர்சனம் காரணமாக வீட்டு உரிமையாளர்கள் பயப்படுகின்றார்கள். அவர் என்னை அவதூறாக பேசினார். அவர் என்னை ஆபாசமான வார்த்தைகளில் அவதூறாக பேசத் தொடங்கிய போது ஜேபிபி தங்களை வேட்டையாடும் என்று வீட்டு உரிமையாளர்கள் கவலைப்பட்டனர் என அவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவழியில் சமல் ராஜபக்ஷ ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதாவது தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை. தற்போது நடப்பவற்றை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் என்று முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்தார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலுக்குள் வந்துவிட்டால் அதனை கைவிட முடியாது. நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை. தற்போது நடப்பவற்றை அவதானித்து வருகின்றேன். எமக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே கண்டறிய முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமல் ராஜபக்ஷ போட்டியிடவில்லை. அவரது மகன் சசீந்திர ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். பல மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்த சமல் ராஜபக்ஷவிடம் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளையில் தமிழ் டயஸ்பொராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசு மாளிகையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலை கால்டன் இல்லத்திற்கு புறப்பட்ட போது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் மொட்டு அரசியல்வாதிகள் கூடி வழி அனுப்பி வைத்தனர். இதன்போது மஹிந்தவை சந்தித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது சரத் வீரசேகர இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது மஹிந்த ராஜபக்ஷவை அரசு மாளிகையிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் தமிழ் டயஸ்பொராக்களே திருப்தியடைவார்கள். அவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரும் நாளாகும். அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சாதாரண நபர் கிடையாது. முழு உலகமே தோற்கடிக்க முடியாது என கூறிய புலிகள் அமைப்பை தோற்கடித்து 30 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர். மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர். நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட தலைவருக்கு இவ்வாறா நன்றி கடன் செலுத்துவது என சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார்.